அண்மைச் செய்தி. நம்மீது வீசப்படும் விமர்சனங்களில் நல்லவற்றை மட்டும் நமதாக்கி உரமேற்றுவோம் என விஜய் கூறியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் யுவராஜ். விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு கடந்த வாரம் மதுரையில் நடைபெற்றது. இந்த மாநாடு வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்ததற்காக நன்றி கடிதம் ஒன்றை வெளியிட்டு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அந்த கடிதத்தை வெளியிட்டிருக்கின்றார். அந்த கடிதத்தில் விக்கிரவாண்டி வீசாலையில் நடைபெற்ற நம் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாடான வெற்றி கொள்கை திருவிழா என்னை நெகிழ வைத்தது. ஆனால் மதுரையில் நிறைவுற்றிருக்கும் 2வது மாநில மாநாடு வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது. வெற்றி பெறின தமிழ்நாடு என்னை திக்குமுக்காட செய்துள்ளது என்று அதில் குறிப்பிட்டிருக்கின்றார். மாநாட்டில் பொதுமக்களின் பாதுகாப்பில் பணியாற்றிய அனைத்து துறையினருக்கும் தன்னுடைய நன்றிகளை தெரிவித்திருக்கின்றார். மாநாட்டு வெற்றிக்காக ஒத்துழைப்பு நல்கிய கட்சியினுடைய தோழர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் தம்மோடு இணைந்து நிற்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் தன்னுடைய மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டிருக்கின்றார். நம் கட்சியின் மீது வீசப்படும் விமர்சனங்களில் நல்லவற்றை மட்டும் நமதாக்கி உரமேற்றுவோம், அல்லவை அனைத்தையும் புறந்தள்ளி புன்னகைப்போம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போன்று மக்களோடு மக்களாக இணைந்து நிற்கும் மக்கள் அரசியல் மட்டுமே நமது நிரந்தர அரசியல் நிலைப்பாடு, மனசாட்சி உள்ள மக்களாட்சியை நிலைநாட்டுவதே வெற்றி மட்டுமே நம் இலக்கு என்று குறிப்பிட்டிருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.